வணக்கம் நண்பா, வெல்கம் டு கல்லாப்படி தமிழ். இனி நம்ம பார்க்க போதுன்னா 11 படத்தின் திரைமசனம். இந்த திரைப்படம் வந்து 2 நாள் பொறுத்து நம்ம திரைமசனம் கொடுத்தாலும் இந்த படத்தோட பிக்கப் வந்து அந்த மாதிரி இருக்கு. இந்த படத்துல அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு வருஷமா 8 கொலைகள் நடந்திருக்கு. வரைக்கும் பாடிஸை சிட்டிக்கு அவுட்டர் லிமிட்ல போட்டவன் இந்த தடவை ஏன் சிட்டிக்குள்ள போடணும்? இந்த படத்தோட கதைன்னு சொன்னா ஓப்பனிங் சீன்லயே வந்து ஒரு கருகி போன பாடி வந்து கிடைக்குது. ஆனா போலீஸ்காரங்க என்ன எவிடன்ஸ் தேடினாலும் ஒரு எவிடன்ஸ் கூட இல்லை அந்த கருகி போன பாடிக்கு. என்ன சரி, அந்த பாடி தான் எந்த விதமான எவிடன்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு போலீஸ்கார் தேடுறாங்க, ஆனால் கிடைக்கல. ஆனால் அடுத்தடுத்து வந்து கிட்டத்தட்ட வந்து பாடிங்க வந்து விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ வந்து ஒரே பேட்டர்னில் தான் எல்லாமே வந்து கருகி போன பாடியாக தான் வருது. அது ஏன் வருது? அது யார் அந்த கொலைகாரன்? எதுக்காக அந்த கொலை வந்து பண்ணணும்? எதனால் வந்து எவிடன்ஸே இல்லை? இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கும் போது தான் ஒரு போலீஸ்காரருக்கு வந்து அந்த போலீஸ்கார கதாபாத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஸோ ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகன்கிட்ட மாறிடுது. கதாநாயகன் வந்த உடனே இந்த குற்றத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாருன்னு நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து தெரிஞ்சுது. ஆனால் என்னன்னு தெரியல, அவராலையும் கண்டுபிடிக்க முடியல. அவர் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு மேற்கொண்டும் சேம் அதே பேட்டர்னில் 3 கருகி போன மாதிரி அடுத்து ஒரு பாடி 3 விழுது. இந்த மாதிரி வந்து கண்டினியூவாக கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாடி ஆகிடுது. யார் தான் அந்த கொலைக்காரன்? எப்படி 6-7 கொலை நடந்துக்கினே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோவே வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகனே வந்து தலையை பிச்சுக்கிறாரு. ஏன்னா எவிடன்ஸே இல்லை, எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தான் இந்த படத்தோட முழு கதையும். கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு 2 ஹவர்ஸுக்கு மேலே தான் ஓடுது. கிட்டத்தட்ட வந்து படம் ஓடுற வேகமே பயங்கரமாக இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து வேறு லெவலில் போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து நிறைய பேர் இதான் சொல்லுவாங்க, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் டம்மி ஆகிடும் அப்படின்னு நினச்சாங்க. கட்சியில் பார்த்தா செகண்ட் ஹாஃபும் இந்த திரைப்படம் வேறு லெவலில் தான் ஓடுது. கடைசி ஒரு கட்டத்தில் ஒரு 30 நிமிஷம் படத்தோட சீன்ஸு, அந்த சீன்ஸை வந்து நீங்கள் வந்து தேட்டரில் வந்து அப்படியே நம்மளை உட்கார வச்சிடும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் காலகட்டத்திலையும் அது மாதிரி ஒரு 30 நிமிஷம் சீனை வந்து அப்படி ஒரு நம்ம ரசிக்கிற மாதிரி வந்து அந்த படத்தை வந்து நம்ம எடுத்திருக்காங்க. அந்த 30 நிமிஷம் சீன் தான் படத்தோட மெயினே. ஏன்னா அந்த கொலைகாரன் யாருன்னு நம்ம லாஸ்ட் கட்டத்தில் தான் தெரியுது. ஆனால் கொலைகாரன் லாஸ்ட் கட்டத்தில் யாருன்னு தெரிஞ்ச உடனே நம்ம எல்லாருக்கும் பார்க்குற ஷாக் ஆகிடுது. ஐயோ, இவன் தான் கொலைகாரனான்ட்டு. ஏன்னா கொலைகாரன் வந்து நம்ம கிட்டவே தான் இருந்திருக்கான், ஆனால் யாரும் தெரியல. இப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தில் ரொம்ப அழகாக கிட்டத்தட்ட இந்த படத்தில் வந்து ஒரு கதாபாத்திரம்னு சொன்னாவே கிட்டத்தட்ட ஒரு 3-4 கதாபாத்திரம் தான் மெயினான கதாபாத்திரமே. ரொம்ப பெரிய நட்சத்திர பட்டாளம்லாம் இல்லை. இந்த 4-5 கதாபாத்திரமே ரொம்ப வந்து அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக வந்து நேர்த்தியாக சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. மெயின் இந்த திரைப்படத்தில் அந்த நைட்டு இரவு காட்சிலாம் வருது. அந்த இரவு காட்சி வர சீன்ஸ், இந்த கொலையெல்லாம் வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு பயம் ஏற்படுது. இந்த படத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆகும்போது கூட வந்து 4-5 படம் வந்தது. மாமன், டிடி நெக்ஸ்ட் லெவல், ஜோரா கை தட்டுங்க, இந்த மாதிரி எத்தனோ திரைப்படங்கள் வந்து கூட இந்த படம் வந்தது. ஆனால் இந்த திரைப்படத்தை வந்து ஃப்ரைடே ரிலீஸ் ஆகும்போது அந்தளவுக்கு கூட்டமே இல்லை. ஆனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து தேட்டரில் வந்து ஒவ்வொரு ஷோ போட்ட தேட்டர் எல்லாம் 3 ஷோ ஆயிடுச்சு. 3 ஷோ ஆனது இல்லாமல் அந்த 3 ஷோ போட்ட தேட்டர் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லுங்க. அந்த மாதிரி இந்த படத்தோட டெவலப்மெண்ட் அப்படி இருக்குது. ஓகேங்களா? கதாநாயகர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மெயின் இந்த திரைப்படத்தில் நடக்கிற வந்து மர்டர், கிரைம், த்ரில்லர் ஜானரில் கொண்டு போயிருக்காங்க. படத்தை ரொம்ப பயங்கரமாக கொண்டு போயிருக்காரு. இது நான் பார்த்து சொல்கிறத விட இந்த படத்தை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். படத்தை பார்த்துட்டு வர ஆடியன்ஸும் இந்த படத்தை பார்த்து அந்த கிளைமேக்ஸ் 30 நிமிஷம் சீட்டை விட்டு நம்ம ஏந்துக்க முடியாத அளவுக்கு நம்மளை அப்படியே உட்கார வைக்குது. ஓகேங்களா? இந்த திரைப்படத்தில் வந்து நடித்த நடிகர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக நல்லா பண்ணியிருக்காங்க. நடிகர் நவீன் சந்திரா, அபிராமி, ரேயா ஹரி மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அதாவது சொல்லும்படியாக 4 பாத்திரம் தான், மீதி எல்லாம் வந்து அந்த ஒரு சைடு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ். ஓகேங்களா? எல்லாமே அவங்களுக்கு கதாபாத்திரத்தை ரொம்ப நல்லா வச்சுருப்பாங்க. இந்த படத்தோட இசை தான் இந்த படத்தில் ரொம்ப மெயின். ஏன்னா வந்து ஒவ்வொரு த்ரில்லிங் படத்துக்கும்
இந்த மாதிரி ஒரு கிரைம் சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இசை வந்து ஒரு ப்ளஸ்ஸாக அமையணும். இசை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டி விமான் போட்டிருக்காரு, ரொம்ப அழகாக போட்டிருக்காரு. மியூசிக் நீ தேட்டரில் போய் பாருங்கள், பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பயப்படுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு டைரக்டர் லோகேஷ் ஏஜேஎல்எஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு டைரக்டர் சார். ஏன்னா வந்து படத்தை வந்து ஃபஸ்ட்டு பிக்கப் இல்லாமல் இந்த அளவுக்கு நீங்கள் பிக்கப்போடு ஓடுதுன்னா அதுக்கு டைரக்டர் இல்லாமல் இருக்காது. இந்த படத்தோட தயாரிப்பு அஜ்மல் கான். அதாவது வெள்ளிக்கிழமை ரிலீஸான திரைப்படம் 11 படத்தின் துறை விமர்சனம் நான் கொடுத்தது காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள். கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.